பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தேவ சபையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தருடைய கிருபை பிரியமானவர்களே கடந்த நாட்களிலும் நம்மோடு இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் ஆண்டவர் அதிகமான கிருபையிலே ஆண்டவர் தந்து நம்மை நடத்துவாராக. கடந்த சில மாதங்களாக பிரியமானவர்களே மாநாடு யாத்திரை குறித்து நாம் தொடர்ந்து நாம் தியானிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த சம்பவம் நமக்கு எச்சரிக்கையுண்டாகும்படியாக கடைசி காலத்துல நீங்களும் நானும் அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும், பரிசுத்தத்துக்குள்ளே வளர வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த கானான் யாத்திரை நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நடந்த சம்பவம், அவர்கள் வீழ்ந்து போன காரியம், அவருடைய வீழ்ச்சி என்ன பிரியமானது, அவை எல்லாவற்றையும் அறிந்து அவைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் புஸ்தகத்தை நமக்காக அந்த பிரியமான இஸ்ரவேல் ஜனங்களின் சம்பவத்தை அவர் நமக்காக அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அதை தியானிப்பது, அதை அறிந்து கொள்வது நமக்கு மிகவும் மேன்மையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் நம்ம தந்து கொண்டிருக்கிறபடினால ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களில் பிரியமானவர்களே சில வாரங்களுக்கு முன்பதாக பிரியமானவர்களே யாத்திரை 8வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை குறித்தும் அதனுடைய விளக்கங்களை தொடர்ந்து சில வாரங்களாக நாம் தியானிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நம்ம தந்தபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். யாத்திரை 8வது அதிகாரம் பிரியமானவர்களே யாத்திரை 8வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்தார். வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைத்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றார். பிரியமானவர்களே எகிப்துடைய வஞ்சகம், எகிப்துடைய அந்த வஞ்சகத்தை குறித்து நாம் தியானிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். பிரியமானவர்களே ஏற்கனவே எகிப்துடைய சதித்திட்டங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அவருடைய தந்திரங்களை குறித்து நாம் தியானித்தோம். சில தந்திர உபாயங்களை அவன் பயன்படுத்தினான். ஆனால் அந்த தந்திர உபாயங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிலைநிற்க கூடாமல் போனபடினாலே அந்த ஜனத்தை வஞ்சிக்கும்படியாக, அந்த ஜனத்தை பிரியமானவர்களை எகிப்து தேசத்தை நிலைநிறுத்தும்படியாக பிரியமான வஞ்சக காரியங்களை அவன் பயன்படுத்துவதை நீங்கள் மறைந்து கொள்ள முடியும். தந்திரத்தினால அந்த ஜனத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவருடைய நோக்கம் என்ன? பார்வோனுடைய நோக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்திலே அடிமைகளாக இருக்க வேண்டும். அவர்கள் பார்வோனுக்கு பிரியமானவர்களை பணிவிடை செய்கிறவர்களாக வேலைக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் பார்வோனுடைய திட்டம். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? என் ஜனம் எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். அவர்கள் எகிப்தை விட்டு வர வேண்டும். பார்வோன் இனி அவரை ஆளக்கூடாது. கர்த்தர் அவரை ஆள விரும்பினார். மாத்திரமல்ல அவர்கள் அடிமைத்தனம் வாழ்வை விட்டு பிரியமான சுதந்திரமா என் ஜனம் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருந்தது. மாத்திரமல்ல அடிமைகளாய் வாழ்வதை விட அவர்கள் கானானுடைய பலனை அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய மகா பெரிய ஒரு திட்டமாக இருந்தது. பார்வோன் அவனை ஆராதிக்க வேண்டும், அவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக வைத்திருந்தார். கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துகிற பிள்ளைகளாக அவர்களை கர்த்தர் மாற்ற விரும்பினார். அப்ப எகிப்துடைய நோக்கம் என்ன? அந்த ஜனம் எப்பொழுதுமே அடிமையாக இருக்க வேண்டும், மேல வரக்கூடாது, உயரக்கூடாது. அடுத்த காலகட்டத்தில் அந்த ஜனங்கள் போய்விடக் கூடாது. அந்த ஜனங்கள் எப்போதுமே அடிமைத்தனத்தில் தான் இருக்கணும். அந்த ஜனங்கள் மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடாது. அந்த ஜனங்கள் பிரியமான செழிப்பை காணக்கூடாது என்பதால் எகிப்துடைய வஞ்சகமும் எகிப்துடைய தந்திரங்களும் பார்வோனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளுமாக இருந்தது. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. அவற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்து நம்முடைய ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்க விரும்பினார். அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அப்படியானால் எகிப்து என்பது இந்த உலகம், பார்வோன் என்பது சாத்தானுடைய குணாதிசயம். இந்த சத்துடைய வேலை என்ன தெரியுமா? நீங்களும் நானும் இந்த உலகத்தோடு வெளியே வரக்கூடாது என்பது அவருடைய தந்திரம். இதனால்தான் உலகத்துடைய ஆசை இச்சைகள், உலகத்துடைய கவர்ச்சியான காரியங்கள், உலகத்துடைய சிற்று இன்பங்கள், உலகத்துடைய மேன்மைகள், உலகத்துடைய சகல
காரியங்களையும் நமக்கு காண்பித்து காண்பித்து இந்த உலகத்துக்குள்ளே நம்மை அவன் அடிமையாக வைத்திருக்கிறான். இந்த உலகம் முழுவதும் 3 விதமான பாவத்துக்குள்ளே இன்னைக்கு அடிமையாக இருக்கிறது. ஒன்று கண்களின் இச்சை, இன்னொன்று மாம்சத்தின் இச்சை, இன்னொன்று ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 விதமான பாவத்துக்குள்ளே இந்த உலகம் இன்னும் அடிமையாகத்தான் இருக்கிறது. சபையும் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாவத்தை விட்டு வெளியே வர முடியாதவர்களுக்கு அப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள இன்னைக்கு சபையும் இருந்து கொண்டிருக்க நீங்கள் நான் மறந்து விடக் கூடாது. இது யாருடைய தந்திரம்? சாத்தானுடைய தந்திரம். ஏன்னா இவற்றுக்கு வெளியே வந்துட்டாலே போதும் ஆசீர்வாதம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய வெளிச்சம் நமக்காக இருக்கிறது. ஒரு பெரிய உன்னதமான ஒரு நிலை நமக்காக இருக்கிறது. கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதத்தை நமக்காக வைத்திருக்கிறார். கர்த்தர் மேன்மையான கிருபைகளை நமக்காக வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம அதை ஏற்கக்கூடாது விடுங்க. அதை குறித்த சிந்தனை நமக்குள்ளே வராது விடுங்க. அவைகளை குறித்த எண்ணங்கள் நமக்குள்ளே வரக்கூடாது விடுங்க. எனக்கு சத்துருவானவர் உலகத்துடைய சகல காரியங்கள் நமக்கு காண்பித்து அதற்குள்ளே அவன் அடிமைகளாக அவன் வைத்திருக்கிறான். தேவ திட்டம் என்ன? நீங்களான வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்துடைய கிரியவர்கள் நம்ம வெளியே வர வேண்டும். உலக மாத்திரமுடைய ஆசீர்வாதம் அல்ல. இந்த உலகத்துடைய ஆசீர்வாதம் ஒரு பகுதி தான். ஆனா மேன்மையான ஆசீர்வாதம் உலகத்தினுடைய வெளியே வந்தால்தான் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய திட்டம். இங்க பார்வன் என்ன செய்யலாம்? முதலாவது அவன் என்ன செய்யலாம்? ஜனங்கள் மோசேயும் ஆரோனும் அவருடைய சபதை கேட்டதென்ன? 8வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த ஜனத்தை போக விட வேண்டும். நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பதால் மோசே ஆரோன் பார்வனுடைய சபதை வைத்த விண்ணப்பம். அதன்படியாக 27வது வசனத்துல பிரியமானவர்களே, அவன் நல்ல ஒரு உத்தரவை அவன் கட்டளையிடுகிறான். பிரியமான 25வது வசனத்தை நல்ல ஒரு உத்தரவை கொடுக்கிறான். நீங்க பலியிடலாம், ஆனா தேசத்துல பலியிட வேண்டும். அல்லேலூயா. எங்கதான் பலி செலுத்தணும்? உலகத்துல இருந்துதான் கர்த்தர் பலி செலுத்தணும். அதனாலதான் நீங்க விதைக்கப்படுகிற விதை நமக்குள்ள என்ன போக மாட்டோம். விதைக்கப்படுகிற விதை வணிகருக்கு விதைக்கப்பட்ட விதையாக வசனம் மாறி போகுது. வசனத்தை கேட்கிறோம், வெளியே போனோடனே வசனத்தை தூக்கி போட்டு உலகத்துக்குள்ளே போய்விடுகிறோம். வசனத்துக்கு ஆண்டவருடைய சபதை கேட்கிறோம், அந்த வசனம் நமக்கு ஏற்ற வசனமாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா உலகத்தோட போனவுடன் உலகத்துடைய கவலைகளும் உலகத்துடைய ஐஸ்வர்யங்களும் உலகத்துடைய ஆசை இச்சைகளும் அதை நெருக்கி கொடுக்கிறபடினாலே அந்த வசனம் பலப்படாமல் போய்விடுகிறது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட அந்த விதை போல மாறிவிடுகிறது. வசனம் நமக்குள்ளே வருகிறது. பிரியமானவர்களே, அந்த வசனம் வளர இடம் கொடுக்கிறோம். ஆனா வேறு சரியாக பற்றிக் கொள்ள முடியாம இருதய கடினம், ஏற்கனவே இருதயமானது மாம்சத்தை கிரியெல்லாம் நிரப்பப்பட்டு இருக்கிறபடினாலே விதைக்கப்பட்ட வசனம் உள்ள வேறுன்ற முடியவில்லை. கற்பாறை போல அது காணப்படுகிறது. எனவே அது நினைச்சுகிறது, வாடி போகிறது. அந்த வசனம் பலம் கொடுக்க முடியல. ஆனா யார் நல்ல நிலமாக தேவ சபையில் இருக்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை 1 30, 1 60, 1 100 அது பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவ காரியம். அதுதான் தேவனுடைய காரியம். உலகமானது கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே வேறுண்டாதபடிக்கு அந்த வசனத்தை அது எடுத்து கொடுக்கிறது. நீங்கள் நான் வேறுக்க முடியாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறான். அதுதான் அவனுடைய தந்திரம், அதுதான் அவனுடைய வஞ்சகம். அவன் என்ன வஞ்சகம் சொல்லுகிறான்? நீங்க பலியிடலாம், நீங்க எல்லாம் செய்யலாம், உங்க தேவனுக்கு எல்லாம் செய்யலாம், ஆனா தேசத்தில் வெளியே நினைச்சு கூடாது, போகக்கூடாது. அனைவருடைய வாழ்க்கை அதுதான். ஆண்டவர் ஆராதிக்கிறான், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாம் செய்கிறான். எப்படி செய்கிறான்? உதவிகளினாலே கர்த்தர் ஆராதிக்கிறான். உதவிகளினாலே கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறான். நம்முடைய மேன்மை, நம்முடைய பெருமையை நம்மை காட்டுகிறவர்களாக இருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனா உள்ளத்திலே வசனம் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, உதவிகளால் என்ன துதிக்கிறாங்க, உள்ளத்திலும் எனக்கு தூரமா இருக்கு. ஆனா வசனம் உள்ள இல்லை. உள்ள இருக்கிறவன் உலகம், உள்ள இருக்கிறவன் உலக ஆசை இச்சைகள், உள்ள இருக்கிறது எல்லாம் உலகத்துடைய பெருமைகள், மேன்மைகள், உலகத்துடைய காரியங்கள், வஞ்சக எண்ணங்கள், பிரியமானவர்களை கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தர் அனுபவிக்கிற சகல காரியம் உள்ள இருக்கிறது.
எல்லாவற்றையும் தேவ சமத காரியத்தை நம்ம கடந்து செல்கிறோம். ஆனா வெளியே போனா அது பலன் இல்லாமல் போய்விடுகிறது. சாத்தானுடைய எண்ணம் எல்லாம் உலகத்தை இருந்து கத்தரானது. இதனால நமக்கு என்ன பிரயோஜனமோ இல்லை என்பது அவனுக்கு தெரியும். உலகத்தை இருந்து கத்தர் ஆராதிச்சா, கத்தருக்கு ஆராதனை செலுத்தினால் நமக்கு ஒண்ணுமே இல்லை என்பது சாத்தான் நன்றாக அறிந்தவன். புரிந்து கொள்ளுங்க. அதனாலதான் உள்ளத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு முதல் நாள் ஆண்டவரை சோதனை போட்டு போன உடனே கத்தர் ஒரு காலத்தை செய்ய முடியும். அதெல்லாம் அதுதான் மனிதனுடைய எண்ணம். பார்க்கிற நம்ம முன்ன வந்தா ஐயோ அவனே கூட பரிசுத்தாங்க ஆண்டவரை சோதனை சொல்லிருப்போம் பயிற்சுவான். பின்னால கொஞ்சம் முன்ன போயிட்டாவது அடுத்த சொல்லுவாங்க இவனை பத்தி நமக்கு தெரியும். ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஒண்ணும் கிடையாது. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஆனா கர்த்தர் விரும்புகிறது அதை விட்டு நீங்க வெளியே நம்மளே. அதனால மோசே சொன்னா, அடுத்த வசனத்தை சொன்னா பாருங்க, செல்ல பாஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறாரு. நாம் மயக்கப்பட்டவர்களாக பிரியமானவர்களே, நம்ம பார்க்கிறோம். அதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு மகத்துவமுள்ள காரியம். என்னாச்சு? பிரியமானவர்களே, இதுதான் சத்துடைய சகல தந்த வஞ்சகம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நீங்கள் நான் உலகத்தோடு வெளியே வந்துவிடக் கூடாது, உலகத்துடைய கிரியை விட்டு வெளியே வந்துவிடக் கூடாது என்பதுதான் அவனுடைய மகாபலிய ஒரு வஞ்சகமான ஒரு காரியம். எனவே தான் மோசே அடுத்த வசனம் சொன்னா, நாங்கள் தேசத்துல பலியிடக்கூடாது, அது அருவருப்பான காரியமாக இருக்கும். நாங்கள் ஆண்டவருக்கு தேசத்தை நாங்கள் பலியிடக்கூடாது, அது அருவருப்பான காரியம். எனவே நாங்கள் தேசத்தை விட்டு நாங்கள் வெளியே போக வேண்டும். 3 நாள் பிரயாணப்பட வேண்டும். 3 நாள் பிரயாணப்பட்டு நாங்கள் கர்த்தருக்கு நாங்கள் பலி செலுத்த வேண்டும். அது எப்படி செலுத்தணும்னா, எங்க விருப்பப்படல, கர்த்தர் எதை செய்ய சித்தமா இருக்கிறாரோ, கர்த்தர் எப்படி பலி செலுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகிறாரோ அதன்படியே என்னுடைய பலி இருக்க வேண்டும் என்பதுதான் மோசே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மகிமையான ஒரு காரியம். அல்லேலூயா. அப்போ தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் கர்த்தருக்கு உகந்த ஆராதனை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் விரும்புகிற ஆராதனை, கர்த்தருடைய மேன்மையான காரியம், பிரியமானவர்களே, அவருடைய சித்தத்தின்படி அது இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருந்தது. எனவே தான் மோசே அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். கழிந்த நாட்களில் பிரியமானவர்களே, இந்த 3 நாள் பிரயாணம் ரட்சிப்பு. அடுத்த பார்த்தோம் முதல் பிரயாணம் ரட்சிப்பு, 2வது பிரயாணம் என்ன பார்த்தோம் சொல்லுங்க. நம்ம தானே ஞானம் பண்ணோம். ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம். நல்ல புரிஞ்சுக்கணும். 3 நாள் பிரயாணம் என்பது ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம். இந்த 3 காரியங்களை குறித்து நாம் தெளிவாக நாம் அறிந்து கொள்ளும்படியாக நம்ம இரட்சகரை செய்யக்கூடிய விசுவாசம் என்ன, கர்த்தரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் நம்ம இரட்சகரை செல்ல நிலைப்பாடு என்ன என்பதை குறித்து தெளிவாக புரிந்து கொள்கிற அந்த கிருபைகளை கர்த்தர் தந்தபடினாலே ஆண்டவருக்கு நான் நினைச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு அவனுடைய வஞ்சகத்துல 2வது வஞ்சகத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? யாத்திராகமம் 8வது அதிகாரம், யாத்திராகமம் 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 28வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோம், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன்.
நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக தேர்ந்தெடுக்க. 27வது வசனம் மோசே சொல்றான், நாங்கள் வனாந்தரத்தை 3 நாள் பிரயாணம் பண்ண வேண்டும் சொன்னாலும் இல்லையா? 8வது அதிகாரம் 1 வசனத்துல கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தணும்னு சொன்னான் மோசே. 25வது வசனத்துல ஆராதனை செலுத்த அவன் இடம் கொடுத்தான், ஆனா தேசத்தை நினைச்சு கூடாது, போகக்கூடாது. இப்ப மோசே சொல்ல நாங்கள் வனாந்தரத்தை பிரயாணம் பண்ணணும்னு சொல்லி கேட்கலாம். இப்போ பாருங்க, அவனுடைய வஞ்சகமான எண்ணத்தை பாருங்க. வனாந்தரத்தை நீங்க போகலாம், ஆனா அதிக தூரம் நினைச்சு கூடாது போக. ஆனா மோசே என்ன 3 நாள் பிரயாணம் நினைச்சலாம் பண்ணணும், 3 நாள் பிரயாணம் பண்ணணும். அந்த 3 நாள் பிரயாணத்தை முடிச்சுதான் நாங்க கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தணும். வனாந்தரம் ஓகே, 3 நாள் பிரயாணம் இருக்கு. ஆனா பாருங்க சொல்றான், வனாந்தரத்துக்கு போலாம், ஆனா பிரயாணம் வேண்டாம், கொஞ்சம் தூரம் தான் போனோம், அதிக தூரம் நினைச்சு கூடாது போக கூடாது என்பது அவனுடைய வஞ்சகமான ஒரு காரணம். நல்ல புரிஞ்சுக்கணும், எவ்வளவு வஞ்சகமாய் அவன் செயல்படு என்பதை மறந்து விட கூடாது. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, சரி ஆராதிக்க நமக்கு ஒரு டைம் கிடைச்சது, கர்த்தருடைய நாமத்தை ஒரு மையப்படுத்துற டைம் கிடைச்சது, நமக்கு இது போதுன்னு சொல்லிட்டு மதத்துக்குள்ள இருந்து விடுக்கிறோம். இதுதான் அவருடைய வஞ்சகமான ஒரு எண்ணம் என்பதை மறந்து விடக்கூடாது. இப்ப என்ன சொல்லலாம், வனாந்தரத்துக்கு போகலாம், ஆனா அதிக தூரம் போக கூடாது. அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன? நம்ம 3 நாள் பிரயாணம் பார்த்தல, ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளலாம், ஆனா அதுக்கு மேல நீங்க வளர கூடாது என்பது அவனுடைய திட்டம் என்பதை மறந்து விடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ரட்சிக்கப்படலாம், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளலாம், நீங்க பிராக்டிசம் எடுக்கலாம், ஆனா அதுக்கு மேல நீங்க வளர்ந்து விடக்கூடாது, அதிக தூரம் போய்விடக்கூடாது, அதன் மேல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதுதான் சாத்தானுடைய ஒரு தந்திரம். ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த 3 நாள்ல நாம பல்லத்துக்கு போக முடியாது என்பது அவனுக்கு தெரியும். இந்த 3 எடுத்த உடனே நம்ம பல்லத்துக்கு போக முடியாது என்பது அவனுக்கு தெரியும். ஏன்னா 10வது அதிகாரம் நம்ம படிச்சோம் இல்லையா? இந்த 3லையும் பங்கு கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள், ஆனாலும் எல்லாரிடத்திலும் தேவன் பிரியமா இருந்தது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதில் அநேகர் வனாந்தரத்திலே தேவனாலே அழிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த 3 நமக்கு இருந்த உடனே பல்லத்து போக முடியாது, அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும், அடுத்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நம்ம போகணும். அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான மகத்துவமுள்ள ஒரு காரணம். இந்த வளர்ச்சி தான் சத்துரு நமக்கு வைக்கிற ஒரு செக். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் சொன்னா, வனாந்தரத்துக்கு போகலாம், ஆனா அதிக தூரம் நினைச்சு கூடாது, நீங்க வளரக்கூடாது, நீங்க அதிக தூரம் போய்விடக்கூடாது, அந்த எல்கையை தாண்டி நீங்க போய்விடக்கூடாது என்பதுதான் அவனுடைய வஞ்சகமான எண்ணம். அதே போலதான் இன்றைக்கு சத்துரு எல்லா சபைகளும் அதற்குள்ளதான் வச்சிருக்கான், எல்லா சபைகளும் இந்த வட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறான். ரட்சிப்பின் அனுபவம் இருக்குது, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, அதன் மேல உள்ள வளர்ச்சினைக்கு, அதுக்கு மேல உள்ள வளர்ச்சினைக்கு இல்லை. எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10:38 படிச்சு பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். வாசிகளா, நசராய் இயேசுவை, அப்போஸ்தலர் 10:38, நசராய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக குணமாக்குறவராக சுத்தி தெரிந்தார். சொல்லுதா இல்லையா? சொல்லுதா இல்லையா? அப்ப இயேசுவை தேவன் என்னெல்லாம் செய்தாரு? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தாவுடைய அபிஷேகம் மட்டும் போதாது, என்ன வேணும்? வல்லமை வேணும். இந்த பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை இயேசு எப்ப பெற்றுக்கொண்டார்? வல்லமை எப்பொழுது பெற்றுக்கொண்டார்? ஞானஸ்தானம் இயேசு எடுத்த உடனே ஆவியானவர் பிராவை புலனிச்சாரு, வந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியினாலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஞானஸ்தானம் அவர் ரட்சகர், அவர் ரட்சிப்பு தேவையில்லை, அவர் பாவம் அறியாதவர், அவர் ரட்சிப்பின் தேவனாக இருந்தார். எனவே அவர் பிராக்டிஸ் அவருக்கு தேவைப்பட்டது. ஞானஸ்தானம் அவர் எடுத்தார். யோவான் ஸ்நானத்தினாலே அவர் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார். ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் பிராவை போல அவர் மேல் இறங்கினார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்பா
ரட்சகர், அவருக்கு ஞானஸ்நானம் தேவைப்பட்டது, அவருக்கு அபிஷேகம் தேவைப்பட்டது. இந்த மூணு அவருடைய வாழ்க்கையில இருந்தது. அலையிலுடைய மூணு இருந்துச்சா இல்லையா? ஆனா இன்னொன்னு அவருக்கு தேவைப்பட்டது. என்ன தேவைப்பட்டது? வல்லமை. அலையிலுடைய அதான் 10 வருஷம் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அந்த வல்லமைக்காக தான் 40 நாள் மனாந்தரத்திலே அவர் உபவாசம் இருந்தார். அந்த வல்லமைக்காக உபவாசம் இருந்தார். அந்த வல்லமைக்காக தேவ சமூகம் அவன் அதுதான் வளர்ச்சி. அந்த வல்லமை அவருக்குள்ள இருந்தபடினால்தான் அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். பிசாசு இப்படி அகப்பட்ட யாவரை குணமாக்குகிறவரால் அவர் சுற்றி தெரிந்தார். ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார். உலகத்தை ஜெயிக்கிறவராக மாறினார். சத்து உச்சத்தில் அவர் மேற்கொண்டார். பிரியமான எல்லாவற்றிலும் அவர் வெற்றி சிறந்தவராக இந்த உலகத்தை வாழ காரணம் தெரிவார். அபிஷேகத்தோடு அவர் வாழ்க்கை நின்று விடவில்லை. வல்லமைக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்தார். ஒரு படி அவர் முன்னேறி செல்கிறார். ஒரு படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்ற அந்த வாழ்க்கையில் அவர் கடந்து செல்கிறார். அவர் பிதாவுடைய குமாரனாக இருந்தாலும், இந்த உலகம் அவர் மூலமாய் படைக்கப்பட்டதாக இருந்தாலும், அவர் தேவ குமாரனாக இருந்தாலும், அவர் தேவனாக இருந்தாலும், உலகத்திலே மாம்சமாய் இவர் பிறந்தபடினாலே அவருக்கும் அபிஷேகம் ஏற்பட்டது, அவருக்கு வல்லமை தேவைப்பட்டது. அலையிலுயா. ஆனா பார்வனுடைய எண்ணம் என்ன? பார்வனுடைய சிந்தனை என்ன? போலாம், மனாந்தரத்து போலாம், ரட்சிக்கப்படலாம், நீங்க ஞானஸ்நானம் எடுக்கலாம், அபிஷேகத்தை பெறலாம், ஆனா வளர கூடாது. இன்னும் நீங்க அதிக தூரம் போய்விடக் கூடாது. ஒரு வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள கூடாது என்பது அவருடைய திட்டம். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 3 இருப்பாங்க. இந்த 3 தான் இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஆனா இந்த உலகத்தை அவங்கள ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயித்திருக்க மாட்டாங்க. 100% பெந்தேகோஸ்தே சபையுடைய நிலைமை தான். 100% மற்ற சபையுடைய நிலைமை தான். ஏதோ ஒரு 10 பேர் தான் ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் இழந்தவர்களாக நின்று கொண்டிருக்கிறாங்க. நல்ல புரிச்சு. அவங்களுக்குள்ள என்ன? நாங்க வெள்ளச்சாலை கட்டுறோம், நாங்க வயல தூக்கிட்டு போறோம், நாங்க வெள்ள துணிதான் விடுவோம், நாங்க பரிசுத்தமாய் வாழ்கிறோம், நாங்க ரட்சிக்கப்பட்ட கூட்டம், நாங்க தான் அந்த 1,44,000 பேர் அவங்களுக்குள்ள ஒரு பெருமை. அதுதான் நாங்க தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நாங்க தான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கோம், நாங்க தான் முதல்ல பரவத்திருக்கோம். ஆனா இதை விட்ட ஒரு வளர்ச்சி அவங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. உலகத்தோட்டு வெளியே வந்திருக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே நான் எக்ஸாம்பிள் அதிகம் நான் சொல்றேன். நகை போட மாட்டான், போட்டா பாவமா, ஆனா வீட்டுல வச்சிருப்பான். நல்ல பிரார்த்தனை. நகை போட மாட்டானா, ஆனா வீட்டுல கலந்து வச்சிருப்பான். போட்டா பாவமா, வீட்டுல வச்சு அதை பரிசுத்தம். எந்த பைபிள் இப்படி போதிக்குன்னு எனக்கு தெரியும். நல்ல பிரச்சனை. வேத கற்றுக் கொடுக்கிற காரியம் நினைக்கு வேத வசனத்தை தவறாய் புரிந்து கொள்ளுகிற ஒரு கூட்டம், வேத வசனத்துடைய தெளிவில்லாத ஒரு கூட்டம். நகை அணிந்தால் பாவம், ஆனா வீட்டை வச்சுட்டு அது பரிசுத்தம். ஆவிக்குரிய வளர்ச்சி எனக்கு தெரியாது, ஆவிக்குரிய மேன்மை சொன்ன தெரியாது. வேத நம்ம கற்றுப்படுகிற காரியம் என்ன? இது யாருடைய தந்துர வஞ்சகம்? பிசாசுடைய வஞ்சகம். அலையிலையா இவங்களுக்கு என்ன? நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், பரலோகத்துக்கு போயிடலாம். அதான் பவுல் சொன்னான், உலகத்துக்கு ஒரு ஒத்த வேஷம் போடாது. வெள்ளை சட்டை போட்டோன்னு, வெள்ளை பேண்ட் சட்டை போட்டோன்னு, வெள்ளை வேஸ்ட் சட்டை போட்டோன்னு நம்ம பரலோகத்துக்கு வரலாம். ஒரு தர்மம் வேதம் என்ன கற்றுக்கொள்ள நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படியானால் அந்த வேதம் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் சத்துனுடைய அந்த எழுத்துடைய அந்த வஞ்சகத்தை மேற்கொள்ளன்னு சொன்னா வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? ஒன்று, பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த 3 காரியத்தை கடந்து போக எங்கேயுமே நின்று விடக்கூடாது. பைபிள் சொல்லுங்க, கடந்து போ, நின்று விடாது. முதல் காரியம்
கடந்து போ, நின்று விடாது. இந்த மூணோட நின்று விடாது. ரட்சிப்பு, அபிஷேகம், ஞானஸ்நானம் 3 படிகள் நின்று விடக்கூடாது. இதை விட்டு நம்ம கடந்து போக வேண்டும். வேதம் நமக்கு தெளிவுபடுத்துறது. பவுல் அழகா சொல்ற பாருங்க. எபிரேயர் 6வது அதிகாரம் தெரிவிக்கிறார். எபிரேயர் 6வது அதிகாரம் அப்போஸ்தலன் பவுல் சபைக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு மகத்துவமுள்ள காரியம் என்ன? எபிரேயர் 6வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். ஆகியால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும். அதான் ரட்சிப்பு, மனம் திரும்புதல், விசுவாசம், ஞானஸ்நானத்துக்கு அடுத்த உபதேசம், கைகளை கழுவைக்குதல், மரித்தோரை உயிர்த்தெழுதல், நித்திய ஞாயிற்றுப்பு என்பவைகளாக அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் என்ன செய்யணும்? கடந்து போகணும். பவுல் சொல்ல தெளிவா பேசணும். பவுல் சபைக்கு தெளிவா சொல்லுறாங்க. இயேசுவுடைய கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு வசனத்தை விட்டுட்டோம். இப்ப நமக்கு தேவை என்ன தெரியுமா? அதான் சொல்ல செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேருக்கு விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரை விழித்தெழுதல், நித்திய ஞாயிற்றுப்பு என்பவர்களை அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாத. அது சபைக்கு தேவையில்லை. மறுபடியும் அந்த சபைக்கு சொல்லாது. அவன் சொல்றான், பூரணமாக அடுத்த படிக்கை கடந்து போக நின்று விடாது. இந்த உபதேசங்கள் நின்று விடாது. மனம் திரும்ப என்கிற அந்த உபதேசம் நின்று விடாது. ஆண்டவர் வைக்கிற விசுவாசத்தை நின்று விடாது. ஞானஸ்நானம் எடுக்கிற அதோடு நின்று விடாது. ஞாயிற்றுப்பு வயிற்றோடு நின்று விடாது. பூரணமாகும்படி கடந்து கடந்து போ. இதோட நின்று விடாது. நிறைய வாழ்க்கை அனைவருடைய போராட்டம் அதுதான். அனைவருடைய கேள்வி அதுதான். நம்மளை பார்த்ததான் கேட்பான், நீ எடுக்கலாம் பல்லத்துக்கு. நான் சொன்ன எடுக்க நீயும் பல்லத்துக்கு போக முடியாது. நீ பூரணர் ஆகல. பூரணராக நீ கடந்து போகல. இன்னைக்கு நீ பூரணராக நீ கடந்து போகல. எடுக்க நீயும் பல்லத்துக்கு போக முடியாது. அபிஷேகம் நீயும் பல்லத்துக்கு போக முடியாது. அந்த உலகத்தை ஜெயிக்கன்னு சொன்னான். பூரணராகபடி கடந்து போகிற வாழ்க்கை நமக்கு தேவை. பூரணமாகபடி கடந்து இயேசு அபிஷேகத்தை விடல, வல்லமைக்காக காத்திருந்தான். அடுத்த பூரணமாகபடி அவர் கடந்து போனார். தன்னை பூர்ணப்படுத்தும்படியாக, தனக்கு தேவையான வல்லமைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக, இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாக அவர் இந்த உலகத்தை இருந்தார். அவர் பூரணராக வல்லமைக்காக அவர் தேவ சபையில் காத்த பூரணராக அவர் கடந்து போனார். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. பூரணராக கடந்து போகிற அந்த கிருபை நமக்கு. அதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்பதை புரிந்து விடக்கூடாது. எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரத்துல பவுல் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறான் பாருங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவனாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் 13வது வசனம் நீங்க படிச்சு பார்த்து தெரியும். பரிசுத்தவான்கள் சேர்ப்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ உலக வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சகமாக சபையானது பக்தி விருத்தி அடைவோம் அந்த ஊழிய காத்தலை தேவைப்படுத்துகிறார். அப்ப வேதனை சொல்லுகிறது, நீங்கள் பூரண புருஷராகும் வரைக்கும் வளர்த்துகிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. சபை பக்தி விருத்தி அடையும். அதுக்குதான் கர்த்தர் ஊழியக்காரரை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்தார். சிலர் அப்போஸ்தலராகவும், சிலர் தீர்க்கதரிசிகளாக, சிலர் சுவிசேஷகராக, சிலர் மேய்ப்பராக, போதகராக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்தார். அப்படியானால் வேதம் சொல்கிறது, நீங்கள் பூரண புருஷராக வரைக்கும் நீங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கணும். பின்னேற்ற பார்க்க கூடாது. முன்னேறி செல்கிற பிள்ளைகளாக. அதுதான் காரணம். அதுதான் வளர்ச்சி.
அதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை மறந்து கொண்டிருக்கிறார். வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம் தான். உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைக்காக நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதம். அதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதம் மறந்து விடக்கூடாது. எனவே பவுல் சொன்னான், அஸ்திவாரத்தை திரும்ப திரும்ப அதே அஸ்திவாரத்தில் நிற்காது, அதே அஸ்திவாரத்தில் நிற்காத மனம் திரும்புதல், ரட்சிப்பு, பிரியமானவர்களே, விசுவாசம், ஸ்நானங்களுக்கு உபதேசம், கைகளை வைக்குதல், நியாயத்தீர்ப்பு, இவரை மட்டும் அதிலே நின்று விடாது, பூரணராய்களை கடந்து போ. பவுல் எதை சபை சொல்லுகிறார்? பிரியமானவர்களே, பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். நீ பூரண புருஷர் ஆயிட்டவன் சொல்லல, ஆகும் வரைக்கும். அப்படின்னா என்ன? நாம பூரண புருஷர் ஆகவில்லை. ஆகணும். பூரண புருஷராய் நீங்களான மாற வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நீங்களான மறைத்து கொள்ள முடியும். அப்படியானால் இந்த பூரண புருஷராகணும். என் ஆண்டவர் கேட்ட அந்த பூரண புருஷராகணும்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது 1 யோவான் 2வது அதிகாரம் 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய வசனத்தை கை கொள்கிறவரிடத்தில் தேவன்பு என்ன செய்யணும்? தேவன்பு என்ன செய்யணும்? அது மெய்யாகவே அது பூரணப்பட்டிருக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்றது இயேசுவின் வசனத்தை கை கொள்கிறோம். யார் வசனத்தை கை கொள்கிறார்களோ அவர்களிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே என்ன செய்யுமா? பூர்ணப்படும் சொன்னா வேதம் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? அல்லேலூயா. வேத வசனத்தை கை கொள்கிறோம் என்று மாறணும். வசனத்தை வாசிக்கிறோம். பைபிள் சொல்றது 5வது வசனம் தெளிவா சொல்லுவாங்க. அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில், வாசிக்கிறவனிடத்தில் இல்லை, தியானிக்கிறவனிடத்தில் இல்லை, கேட்கிறவனிடத்தில் இல்லை, அதை கை கொள்ளணும். வசனத்தை கை கொள்ளணும். வசனத்தை மிஞ்சி போகக்கூடாது. வசனத்தை மிஞ்சி நம்ம விருப்பப்படி நம்ம சொல்லக்கூடாது. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் நடக்கிற பிள்ளைகளாக பூரண புருஷனாக சொன்னா வேத வாக்கியம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? வேத வசனம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? நீங்கள் நான் கை கொள்ளும்படியாக ஆவியானவர் என்ன கற்றுக் கொடுக்கிறது அறிந்து அதன்படி வாழ வேண்டும். அப்பதான் நீங்களான பூரண புருஷனாக முடியும். வசனத்தை கை கொள்ளணும். அதுதான் பூர்ண புருஷனாகக்கூடிய மகிமையான ஒரு அனுபவம். ஒரு வாலிபன் தேவ சமூகம் ஆண்டுடைய சூழலுக்கு வந்தான். வந்து கேட்ட ஆண்டவரை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? அதே 19வது அதிகாரத்தை வேதம் நம்ம காண்பித்துக்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? ஆண்டுடைய சம்பந்தம் கேட்டா நான் பூரணமாகணும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பிரமாணங்களை கடைபிடி. அல்லேலூயா. நியாய பிரமாணத்தை கடைபிடிச்சா பூர்ண புருஷனாக சொன்னான். அவன் சொன்னா, என் சிறுதாயத்திலே பிரமாணத்தை என்ன செய்யல, நான் கடை மீறவில்லை, ஒண்ணுல கிடையாது. கரெக்டா இருக்கு. பிரமாணத்தை கரெக்டா கடைபிடிக்கணும். நியாய பிரமாணத்தை சரியான கடைபிடிச்சிருப்பாங்க சொன்னான். அவன் சொன்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள பிரமாணத்தை கடைபிடி. அவன் சொன்னான், நான் சரியா கடைபிடிச்சிருப்பாங்க சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, வாங்கிட்ட ஒரு குறை இருக்குன்னு சொன்னாங்க. 21வது வசனத்தை வாசிக்கலாம். நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினார் போய் உனக்கு உண்டானவளை விட்டு தரித்திருக்கு கொடு. பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாகி இருக்கும். அவன் கேட்கிறான் 20வது வசனத்துல, அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை? இன்னும் என்ன குறை இருக்கு? நான் திருச்சி நீங்க சொன்னீங்க, அவனுடைய கேட்கலாம், நீங்க சொன்னீங்க பிரமாணத்தை கடைபிடிச்ச, பிரமாணத்தை தான் கடைபிடிச்ச, சிறு வயது கரெக்டா இருக்கிற, ஒரு பிரமாணத்தை நான் மீறல, கரெக்டா அதை தெளிவான கடைபிடிக்கிறேன், இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்கு? அவன் சொன்னாரு, உனக்கு உண்டான எல்லாமே விட்டு கருத்தரை கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வாழை. அதுதான் அவனுக்கு இடிச்சவருக்கா. அடுத்த வசனம் சொல்லுது, அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தபடினாலே
தேவ சமத துக்க முகத்தோடே அவன் கடந்துறான். ஏன்னா அவனுக்கு அதை இழக்க விருப்பம் இல்லை. அனைவருடைய வாழ்க்கை தான், அனைவருடைய வாழ்க்கை தான். நான் நிறைய பெண்கள் திருமணத்தை எல்லாம் பார்த்துக்கேன். பைபிள் மாற்றுவாங்க, எதுக்கு மாத்திரம் அவங்களுக்கே தெரியும். கரெக்ட பரிசுத்தம் நல்லது, பரிசுத்த மாத்துங்க, ரொம்ப சந்தோஷம். நகை போட மாட்டாங்க, பரிசுத்தம் கெட்டு போயிருமா, ரொம்ப சந்தோஷம், நல்ல ஒரு வாழ்க்கை. ஆனா பொண்ணு பேசும்போது, பொண்ணு மாப்பிள்ள பொண்ணு பேசும்போது சொல்லணுமா, எனக்கு இத்தனை ஏக்கர் நிலத்தை, இத்தனை ஏக்கர் நிலம் எனக்கு என்ன செய்யும், ஏதாவது ஒரு பந்தேகத்துக்காரன் ஞானஸ்தானம் பெற்றவன், திருவிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் ஓப்பனா பேசுறேன், ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்தானம் எடுத்தவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் விட்டு தரித்திரக்கு எவனாவது கொடுத்துருக்கான்? எவனாவது கொடுத்துருக்கான்? ஒருத்தன் கொடுக்கலாம். ஒரு கூட்டம் இருக்குது, எல்லாத்தையும் மரங்களில் கொடுத்துட்டு அங்கேயே தங்கி இருக்கு. என்ன நடக்குது, உள்ள என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேன். ஆனா இயேசு கத்துவ அப்போஸ்தலர் நடுவில் பழைய பாடல எல்லாத்தையும் விட்டு அப்போஸ்தலர் பாதத்துள்ள கொண்டு வச்சாங்க. நல்ல புரிச்சு பைபிளை தெளிவா படிக்க, நிறைய சத்தியத்தை தெளிவா படிச்சு. நான் கேட்கக்கூடிய கேள்விதான் நல்ல ரட்சியோட ரொம்ப சந்தோஷம். நான் குறைய சொல்றேன், ஞானஸ்தானம் எடுத்துங்க, ரொம்ப சந்தோஷம். ஆண்டோடைய நீதி நிறைவேற்றுங்க, ரொம்ப சந்தோஷம். அபிஷேகம் பண்ணப்பட்டு ரொம்ப நல்லது. ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த அபிஷேகம் பரவன்னு சொன்னார், காத்திருங்க சொன்னார், காத்திருந்து பெற்றுக்கொண்டீங்க, ரொம்ப நல்லது. நகைய போடல, வீட்டுல இருக்கு. பேசும்போது பேசுறோம், பணம் வேணும், சொத்து வேணும், நகை மட்டும் என்ன செய்யணும். எவனாவது வந்து ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை நிறைவேற்றிருக்கான். அந்த சின்ன பையன் சொன்ன மாதிரி, அந்த வாலிப பையன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கடைபிடிக்கிறாங்க. கத்த ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஓகே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் ஓகே, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க. பிராக்டிஸ் எடுக்கிறதுனால பெற்றிருக்கிறாங்க. எடுக்காதவங்க குறைச்சி இருக்கிறாங்க. ஆண்களும் எடுத்து எல்லாம் பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா எவனாவது வந்து எதையாவது இழந்து இருக்கிறாங்க. கத்த சொன்னாரு, எல்லாத்தையும் விட்டு தரித்திர கொடுத்து என்னை பின்பற்றுவான்னு சொன்னாரு. யாராவது ஒரு எல்லா அனுபவம் உள்ளவன் இந்த பூரண புருஷனாக கடந்து போயிருக்கிறாங்க. வேதத்தை தெளிவா புரிஞ்சுக்கலாம். அதான் நான் சொல்ல, எடுத்த நீங்க பரவ தெரிஞ்சோட போக முடியாது, எல்லாம் உணர்வுதான் வச்சிருக்கேன். ஆண்டவன் சொன்ன காலத்தை நீ நிறைவேற்ற இல்லை. கர்த்தர் என்ன கற்றுக் கொடுக்கிறான்? வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க? ஊழியத்தின் பேரை சொல்லு. இன்னைக்கு ஊழியக்காரன் சொத்துக்களை குவிச்சுட்டே இருக்கிறான், தெரியுமா? ஆனா அங்கதான் கொண்டு எல்லாம் தட்டம் வயல கொண்டு வாங்க கொண்டு வராங்க. ஆண்டவருக்கு தேவனுக்கு வயல கொண்டு வைகன வைக்கிறாரு. ஆனா அங்க கொண்டு எல்லாத்தையும் தட்டிட்டு நல்ல அன்னைக்கு கஞ்சிக்கு வழி இல்லாம இருக்கும்போது நம்மள ஒரு தடவை எட்டி பார்க்க. இன்னைக்கு வசதி ஆயிட்டோம், எல்லாம் நம்மளால தேடி வந்து நம்மளும் நம்ம விதிக்கிற அந்த பஞ்ச கல்ல விழுந்து எல்லாம் அங்கதான் ஓடிட்டு இருக்கோம். ஒரு தடவை கல்லது போமா நாளே பைபிள் என்ன சொல்லுது, வெளியே வரும். இந்த அனுபவத்தோட நின்று கிடக்கலாம். இயேசு கற்றுக் கொடுத்த காரியம் தான். ஆண்டவரை இயேசு கற்றுக் கொடுத்த காரணம் முதலாவது சொன்னாரு, வசனத்தை கைப்பொள் தேவ அன்பு பூர்ணப்பட்டு. வசனத்தை கைப்பொள் தேவ அன்போடு பூர்ணப்பட்டிருக்கிறது. பூர்ண புருஷராக வரைக்கும் கடந்து போனோம். அப்படியானால் எல்லாத்தையும் விட்டு விட்டு கர்த்தர் ஒருவரை என்று சொல்லி அவரை பின்பற்றுகிற அந்த நிலைமைக்குள்ள வரணும். அல்லேலூயா. பவுல் சொன்னது போல சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் வேணும். சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் நமக்கு வேணும். எல்லாவற்றையும் என் ஆண்டவருக்கு எதை இழக்க நாம் ஆயத்தம் முதலாக. எங்களை சொந்த ஆலயம் கட்டும்படியான தீர்மானம் எடுக்கப்படும். சும்மா ஆலயம் கட்டணும் தீர்மானம் எடுக்கப்படும். எங்க அப்பா இந்த கமிட்டி தலைவராக வச்சிருந்தாங்க. ஆலயம் கட்டி எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. பணம் தேவை. உடனே எங்க அப்பா என்ன கேட்டாரு, மகாராஜ் பணம் தேவை, 5 லட்சம். என்ன செய்யணும் தெரியல,
எல்லா சபைகளுக்கும் நாங்க போயிட்டு வரோம். ஆனா என்ன செய்யணும் தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன எங்க அப்பாட்ட சொன்ன ஒரே வார்த்தை தான். எங்க அப்பாட்ட நான் சொன்ன ஆவியான ஒரு ஆள் மட்டும்தான் சாட்சி. எங்க அப்பாட்ட நான் சொன்ன எப்பா எல்லாத்தையும் விட்டு பயிர் கொடுங்கன்னு சொன்னேன். நமக்குள்ள எல்லாத்தையும் விட்டு ஒரே வீடு ஊருக்குள்ள குடும்ப வீடு மட்டும் இருக்கு போதும். நம்ம வசதிக்கு அந்த வீடு மட்டும் போதும். வீடு மட்டும் போதும். 52 சென்ட் பூமியில ஒரு வீடா வாங்கிட்டாரு, விட்டு பயிர் கொடுங்கன்னு சொன்னேன். 12 சென்ட் பூமியில ஒரு நல்ல ஒரு இடம் இருந்துச்சு. 6 சென்ட் பூமியில 1200 ஸ்கொயர் ஃபீட் நல்ல ஒரு வீடு கட்டி வச்சிருக்கேன். நான் எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டாங்க. நான் எதுவுமே வேண்டாம், முதல்ல ஆலயத்தை எழுப்புங்க, கர்த்தருடைய குடும்பத்தை எழுப்புவார். நல்ல என் ஆண்டவருக்காக எதை இழக்க எவனோட ஆயத்தமா இருக்கிறானோ அவன் ஒருவனே தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய கருவியாக அவனால் மாற முடியும். பவுல் எல்லாவற்றையும் இழந்தான். பவுல் எல்லாவற்றையும் இழந்தான். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் இழந்தான். கர்த்தரை பின்பற்ற தொடங்கின பவுல் தன்னுடைய எதிர்காலத்தை கொண்ட எண்ணம் அவனுக்கு இல்லை. தன்னுடைய எதிர்காலத்தில் அவனுக்கு பெரிய ஒரு காரணம் வேண்டுமேங்கிற எண்ணம் இல்லை. ஆண்டவரை பின்பற்றின பவுல் தன்னுடைய மரண நாள் வெள்ளம் என் ஆண்டவரை போல எதை பற்றி கவலை இல்லை. எதையும் அவன் சேர்த்து வச்சது கிடையாது, எதையுமே தனக்கிடம் வைத்தது கிடையாது. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு அவன் பகிர்ந்து கொடுக்கிறவனாக இருந்தான். அவன் மரணிக்கும் போது அவனுக்காக எதுவுமே அவன் சேர்த்து வைத்தது இல்லை. நிலையிலுடைய பரலோகத்தை அவனுடைய பொக்கிஷம் வேண்டியாக இருக்கும். அதுதான் அனுபவம். அந்த ஆவிக்குரிய அனுபவம் அவனுக்கு தேவை. அந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள நீங்களும் வர வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். கர்த்தரை விரும்புகிறார். அதற்குள்ளே நீங்களும் வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய எண்ணம், கர்த்தருடைய சிந்தனை, கர்த்தர் அதிகார வாழ்க்கையில் கொண்டு வர விரும்புகிறார். ஆனா இங்கதான் சத்துருட மாட்டான். ரட்சிக்கப்பட்டிருப்போம், அவனை கவலை இல்லை. ரட்சிக்கப்பட்டு இருந்திருக்கான். அவன் ஞாபகம் எடுத்திருப்பான், பரவாயில்ல. அபிஷேகம் பரவாயில்ல, போனை விட்டு இருந்திருக்கான். இதை விட்டு வளர விடவே நல்ல புரிஞ்சு. ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தா தெரியுமா? அந்த 5வது அதிகாரத்தில் ஆண்டவரால் இயேசு மலை பிரசங்கத்தில் அவர் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஒரே ஒரு பாடம். மற்ற 5வது அதிகாரம் 48வது வசனம். பரலோகத்தில் உங்கள் பூர்ண சத்துணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சத்துணராக பிதா எப்படி இருக்கிறதோ அதே போல நீங்களும். பிதாவாகிய தேவன் எப்படி பூர்ண சத்துணராக இருக்கிறார், அவர் எப்படி தன்னை பூர்ண சத்துணராக இருக்கிற அந்த குணத்தை வெளிப்படுத்தலாம். என் ஆண்டவராகிய இயேசு பூர்ண சத்துணராக இருக்கிற அந்த குணத்தை அவர் எப்படி வெளிப்படுத்தலாம்? பிரியமானவர்களே, தன்னுடைய ஒரே பேரான குமாரனையும் நமக்காக அவர் இழந்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சொந்த குமாரனை, தனக்கு உண்டான சொந்த குமாரனை அவர் நமக்காக இழந்தார். அதனால அவர் பூர்ண சத்துணர் என்பதை இந்த உலகத்தில் அவர் வெளிப்படுத்தினார். அந்த குமாரனை தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை, நமக்காக இழந்தார், நமக்காக அனுப்பினார். எனவேதான் இயேசு கற்றுக்கொண்டா என் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக மாற வேண்டும். அதுக்காக நீங்க கடந்து போகணும். அதான் வேதம் சொல்ல, கடந்து போக நின்று விடாது. இந்த 3 உபதேசத்தை அப்படி நின்று விடாதீங்க, கடந்து போங்க. பூர்ண சற்குணராய் மாற வேண்டாம். கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளை மாற வேண்டாம். ஆவிக்கிற வாழ்க்கையை முன்னேறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டாம். ஆவிக்கிற சத்தைகளை புரிந்து கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டாம். ஆவிக்கிற வளர்ச்சியில நீங்கள் மேன்மை அடைகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அதுவே தெய்வ விருப்பம், அதுவே கர்த்தர் செய்கிற காரியம். எனவே தான் பிரியமானவர்களே, எகிப்தின் பஞ்சகத்தை விட்டு நீங்க வெளியே வரும்போது பரலோகத்தின் தேவனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா. ஆனனை சுதந்திரிக்கணும்னு சொன்னான். காரணமே சுதந்திரிக்கிறார். ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், இந்த 3 நிலைமை விட்டுவிடாதபடிக்கு வல்லமையினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக, உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, பிரியமானவர்களே, சத்துருவை மேற்கொள்கிற பிள்ளைகளாக, இந்த ராஜ்யத்தை மேற்கொண்டு ஜெயிக்கிற பிள்ளைகளை நீங்கள் மாற்றும் போதுதான் பரலோகத்தின் தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து நம்ம வழி நடத்த கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த வாக்கியத்தை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தரும்படி
நடத்துவதற்காக அவருடைய சபத அர்ப்பணித்து சொல்லுமா கர்த்தருடைய அவரை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஜெபம்.